but the property of the Galilean invariance பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து நமக்கு கலிலியன்ல வருது படி பாத்தீங்கன்னா மாஸ் இஸ் அப்சல்யூட் குவான்டிட்டி. அப்சல்யூட் குவான்டிட்டினா எதை பொறுத்தும் என்ன பண்ணாது, அது மாறாது. அதே போல டைம் இஸ் அண்ட் அப்சல்யூட் குவான்டிட்டி. டைம்ன்றது என்ன, திஸ் த மோஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் டைம். எந்த ஒரு இயக்கமும் டைம் என்ன பண்ணாது, வந்து பாதிக்காது. அதான் இந்த கிளாக்ஸ் இன் 2 inertial frames, 2 inertial frameலயும் கிளாக்ஸ் இருக்கு, which are in uniform motion agree at one instance. They will agree at all later times. மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு நேரத்துல ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எல்லா டைம்லயும் ரெண்டோட அந்த டைம் எப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப தேர்ஃபோர் டைம் இஸ் என்னது, எதை பொறுத்தும் அதோட இயக்கத்தை சார்ந்து என்ன பண்ணல, நமக்கு மாறாது. அதே போல ஸ்பேஸ் இன்டர்வல்னா லெங்த் இஸ் என்னது, அதுவும் வந்து இன்வேரியன்ட் குவான்டிட்டின்னு சொல்லலாம், அல்லது அதுவும் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, x dash equal to x minus vt, y dash equal to y, z dash equal to z, t dash equal to t. இதுல வந்து நமக்கு x dashல அந்த ஃப்ரேம் வந்து ரெண்டு இனர்சியல் ஃப்ரேம்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃப்ரேம் நிலையாகவும் ஒரு ஃப்ரேம் என்ன பண்ணலாம், நமக்கு இயக்கத்துல இருக்கலாம். இப்ப இந்த ஃப்ரேம் வந்து எந்த திசையில நகருது அப்படின்னா எக்ஸ் திசையில் நகருது. எக்ஸ் திசையில் நகர்ந்துச்சுன்னா எக்ஸ் டேஷ், அப்ப வந்து எக்ஸ் திசையில் நகரும் போது அந்த எக்ஸ் டேஷ் மட்டும் என்ன பண்ணும், நமக்கு சேஞ்ச் ஆகும். ஒருவேளை இது வந்து ஒய் டைரக்ஷன்ல நகர்ந்துச்சுன்னா ஒய் டேஷ் வந்து என்ன ஆகும், ஒய் மைனஸ் விடின்னு மாறும், எக்ஸ் டேஷ் வந்து எக்ஸ்னே இருக்கும். இசட் டைரக்ஷன் நகர்ந்துச்சுன்னா இசட் டைரக்ஷன் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும், மற்ற ரெண்டு என்ன இருக்கும், அப்படியே நோ சேஞ்சஸ். அடுத்து டி டேஷ் ஈக்குவல் டு டி, டைம் வந்து எந்த திசையில் நகர்ந்தாலும் டைம் என்ன பண்ண போறது, நமக்கு மாற போறது இல்ல. அடுத்து எக்ஸ் ஒய் இசட் டி அப்படின்றது ஸ்பேஸ் அண்ட் டைம் கோஆர்டினேட் இன் எஸ். எஸ்ன்றது இது எஸ், இதை வந்து ஃப்ரேம் எஸ்ன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து என்ன வச்சுக்கிறோம், எஸ் டேஷ். இதுல எக்ஸ் ஒய் இசட் டின்றது இந்த ஃப்ரேமை பொறுத்து நம்ம அளக்கக்கூடிய அளவுகள். எஸ் டேஷ் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய அந்த அளவுகளை எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ், இது வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படியே இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி போடும் இல்லையா, இப்ப அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். எக்ஸ் இங்க வந்துற போது எக்ஸ் டேஷ் இங்க போகுது, அல்லது வந்து இந்த மைனஸ் விடியை இங்க கொண்டு வந்துருவோம். இப்போ மைனஸ் விடியை கொண்டு வந்து என்ன ஆயிரும், எக்ஸ் டேஷ் பிளஸ் விடி ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். இப்போ இது மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே அப்படியே ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய்னு எழுதிருப்போம், இங்க ஒய் ஈக்குவல் டு ஒய் டேஷ், இசட் ஈக்குவல் டு இசட் டேஷ். இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்ல இருந்து எஸ் டேஷ பாக்குறோம். இன்வெர்ஸ்னா எங்க இருந்து பார்ப்போம், எஸ் டேஷ்ல இருக்கவரு என்ன பண்ணுவாரு, எஸ் ஓட இயக்கத்தை மெஷர் பண்றது, அதான் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்ததாக வெலாசிட்டி. இப்ப நமக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் விடி. இப்ப இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டி எக்ஸ் டேஷ் பை என்ன இருக்கு, டிடி. அப்ப எக்ஸ் பண்ணீங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி மைனஸ் யாரை பொறுத்து பண்றோம், டைம் பொறுத்து தான் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா வி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், வி வந்து அப்படியே இருக்கும். டீயை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு வந்து டிடி ஆல்ரெடி பைல என்ன இருக்கு, நமக்கு ஒரு டிடி இருக்கு. இப்ப டிடி பை டிடி ஆக்சுவலா என்ன நமக்கு வந்து 1. அப்ப டிஎக்ஸ் டேஷ் பை டிடின்றது என்ன அப்படின்னா, எஸ் டேஷ்ல வெலாசிட்டி திஸ் யூ டேஷ், டிஎக்ஸ் பை டிடின்றது எஸ் பொறுத்து வெலாசிட்டி, அது என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து யூன்னு வச்சுக்கலாம், மைனஸ் என்ன கிடைக்குது நமக்கு வி. அப்ப u dash equal to என்னது, u minus v. இப்ப u dashன்றது s prime ஓட வெலாசிட்டினா s வந்து என்னது, u minus v. அப்ப ரெண்டு வெலாசிட்டி எப்படி இருக்கு, சேமா இல்ல. இப்ப சேமா இல்லைன்னு அர்த்தம், இப்ப கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நமக்கு லென்த், மாஸ், டைம் இது எல்லாமே இன்வேரியண்டா இருக்குன்னு சொன்னோம். ஆனா எது மாறுது, நமக்கு வெலாசிட்டி வந்து வேரி ஆகும். எது வேரி ஆகும், வெலாசிட்டி இஸ் வேரிட். But this equation clearly shows that velocity in the frame S dash is not the same as in the frame S. S dashல இருக்க அதே வெலாசிட்டியும் S ஓட வெலாசிட்டியும் வேற வேறையா இருக்கு. அப்ப therefore Galilean transformation படி velocity is என்னது, variant under Galilean transformation. இப்ப acceleration பாக்குறோம். இப்ப வந்து u dash equal to நமக்கு என்ன ஃபார்முலா இருந்தது, velocity ஃபார்முலாவுல u dash equal to u minus v, u dash u minus v.
இப்ப அதே மாதிரி இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றீங்க டைமை பொறுத்து. அப்ப u டேஷ் வந்து என்ன ஆயிரும் போகுது, du டேஷ் பை dt. அது மாதிரி u வந்து என்ன வரும் நமக்கு, du பை dt. திஸ் vன்றது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பிரேமும் இயங்குது இல்லையா, அந்த ரெண்டு பிரேமுக்கும் உள்ள அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஸ். அப்ப வந்து இந்த அல்லது அந்த பிரேம் இயங்கக்கூடிய வெலாசிட்டி, இது எல்லாமே நமக்கு வந்து இனர்சியல் பிரேம். என்ன பிரேம் இது, இனர்சியல் பிரேம். அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி என்ன பண்ணாது, நமக்கு மாறாது. அதனுடைய வெலாசிட்டி தான் நமக்கு v. அப்ப அதனுடைய வெலாசிட்டி மாறாது. அப்ப therefore v is constant. இப்ப v நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0. அப்ப இதுல பாத்தீங்கன்னா du dash by dt, du dash by dtன்றது எப்படி எழுதலாம், a dash. du by dt எப்படி எழுதலாம், a அப்படின்னு எழுதலாம். இப்ப a dashன்றது இன்னொரு பிரேம், இது s dash பிரேமோட ஆக்சிலரேஷன், ஏன்றது s பிரேமோட ஆக்சிலரேஷன். பட் ரெண்டு ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கு, நமக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி இது முக்கியமான பாயிண்ட், இது நமக்கு கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேஷன் இஸ் இன்வேரியன்ட், ஆக்சிலரேஷன் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் த என்னது கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி இப்ப இன்னொரு இன்வேரியன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது ஆக்சிலரேஷன். ஏற்கனவே லெங்த் மாஸ் டைம் எல்லாமே இப்ப யாரு இன்னொரு வர்றா, ஆக்சிலரேஷன் வர்றாங்க. இப்ப ஆக்சிலரேஷன் இன்வேரியன்ட்ன்றதுனால இப்ப நியூட்டனுடைய ஃபார்முலா படி ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா F ஈக்குவல் டு அந்த dp by dt அல்லது m இன்ட்டு a வெக்டர். திஸ் F வெக்டர் ஈக்குவல் டு ma வெக்டர். இப்ப m வந்து மாறாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டான். இப்ப ஆக்சிலரேஷன் என்ன பண்ணாது, கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்து அதுவும் மாறாது. ரெண்டுமே மாறாதுன்னா அப்ப யாரும் மாற மாட்டாங்க, F மாறாது. அப்ப கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்து என்ன மாறாது, நமக்கு ஃபோர்ஸும் இன்வேரியன்ட், ஃபோர்ஸும் என்னது இன்வேரியன்ட். இப்ப therefore கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னென்னலாம் இன்வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன, மாஸ், லெங்த், டைம், ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ். எது வேரி ஆகும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல, வெலாசிட்டி. இந்த 6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க போதும், அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு நான் இன்வேரியன்ட் சொல்லியிருக்கோம், என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷன் என்னது, இன்வேரியன்ட் இல்ல, நான் இன்வேரியன்ட். நான் இன்வேரியன்ட்னா வேரியன்ட். அப்ப வேரியன்ட்ல இன்னொன்னு ஆட் பண்ணிருக்கோம், வெலாசிட்டி. இன்னொன்னு வந்து என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷன். அதுவும் கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்து வேரி ஆகும். இப்ப கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து அதை பொறுத்து என்னென்னலாம் வேரியண்டா இருக்கு, என்ன வந்து இன்வேரியண்டா இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி. அது மாதிரி இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் பிளஸ் விடி. மற்றபடி எல்லாமே ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய், இசட் டேஷ் ஈக்குவல் டு இசட், டி டேஷ் ஈக்குவல் டு டி. அது வந்துடும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டா போதும் கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி. அடுத்ததாக கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது எந்த வந்து இதுக்குள்ள வருது, மெக்கானிக்ஸ்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். முக்கியமா இதுல வந்து நமக்கு நியூட்டன் லா பேசிஸ்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், நியூட்டனுடைய அதுல வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து அக்கார்டிங் டு நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ், இந்த சேம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்னா கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் பார்க்க போறோம். என்னது, ஸ்பேஸ் இஸ் அப்சல்யூட். ஸ்பேஸ் வந்து அப்சல்யூட்டா இருக்கும், அதாவது லெங்த் வந்து இண்டிபெண்டன்ட். டைம் இஸ் அப்சல்யூட். டைம் இன்டர்வல் வந்து என்னது, டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ ஈவென்ட்ஸ் இஸ் சேம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரெண்டு பிரேம்ல இருந்து இப்ப எஸ்ன்ற ஒரு பிரேம் இருக்கு, இன்னொன்னு என்ன பிரேம் இருக்கு, எஸ் டேஷ்னு ஒரு பிரேம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பிரேம்ல இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து ரெண்டு பிரேம்ல இருந்தும் ஒரு விஷயத்த மெஷர் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து இப்ப வந்து ஏதாவது ஒரு ரெண்டு நிகழ்வு நடக்கலாம். இப்ப வந்து ஒரு பாம்பு ஷாட்டே வச்சுக்கலாம், ஒரு கன் ஷாட். இப்ப ரெண்டு கன் ஷாட்டுக்கு இடைப்பட்ட டைம் அவங்க என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ரைட்டா? அப்ப எஸ்ல இருந்து மெஷர் பண்றாங்க, ரெண்டு கன் ஷாட்டுக்கு இடைப்பட்ட இன்டர்வல் வந்து 2 செகண்ட் மெஷர் பண்ணாங்கன்னா எஸ் டேஷ்ல இருக்கிறவங்க எவ்வளவு மெஷர் பண்ணுவாரு, அதே 2 செகண்ட் தான் மெஷர் பண்ணுவாரு. அப்படின்றதுதான் கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது நியூட்டோனியன் மெக்கானிக்ஸோட ரூல். பட் நம்ம ஸ்பெஷல் தியரியில அது மாறும். இது வரைக்கும் நம்ம பாக்குறது கலிலியன் அண்ட் நியூட்டோனியனுக்கு பாக்குறோம். But the time interval is absolute. Time interval மாறாது அப்படின்றது இவங்களுடைய கான்செப்ட். அதாவது if two events are simultaneous for an observer, இது மீனிங் என்னன்னா ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து சைமல்டேனியஸா இருக்குது அப்படின்னு ஒரு அப்சர்வர் சொல்றாருன்னா, அதே மாதிரி இன்னொரு அப்சர்வருக்கும் அல்லது எல்லா அப்சர்வருக்குமே அந்த ரெண்டு ஈவெண்ட் எப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க, சைமல்டேனியஸ் தான் இருக்கும். சைமல்டேனியஸ்னா ஒரே நேரத்துல
2 ஈவென்ட் நடக்குது, ரெண்டுமே இப்ப நான் பாக்குறேன், ஒரு 2 ஈவென்ட் நடக்குது, ரெண்டுமே எப்படி எனக்கு தோணுது, ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா உங்களுக்கும் அப்படிதான், மத்த எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். அவர் எஸ்ல இருந்தாலும் சரி, எஸ் டேஷ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி அப்படிதான் தோணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய கான்செப்ட். அடுத்த மாஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் த மோஷன். வெலாசிட்டியை சார்ந்து மாஸ் வந்து மாறாது. ஆனா ஸ்பெஷல் தியரியில வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது மாஸ் என்ன பண்ணும், மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து இப்ப தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில நமக்கு 2 தியரி இருக்கு. ஒன்னு ஸ்பெஷல் தியரி, இன்னொன்னு வந்து என்னது, ஜெனரல் தியரி. ஸ்பெஷல், இன்னொன்னு ஜெனரல். இப்ப ஸ்பெஷல்னாலே உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல்னா என்னது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் மட்டும் தான், அதான ஸ்பெஷல். ஸ்பெஷல்னா பர்டிகுலரா, அதுதான் ஸ்பெஷல். இப்போ வந்து தோசை நிறைய தோசை இருக்கு, அதுல என்ன பண்றோம் நம்ம வந்து ஸ்பெஷல் தோசை. அதுல வந்து இப்ப 2 பேர் நீங்க யார் வீட்டுக்காக போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பெஷலா கவனிப்பாங்க. அதெல்லாம் ஸ்பெஷல்னா பர்டிகுலரா மொத்தமா வந்து அந்த வேலையை செய்யாம பர்டிகுலரா ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் செய்யறது ஸ்பெஷல். இங்க ஏன் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்றோம் அப்படின்னா இது வந்து யாரை மட்டும் டீல் பண்ணுதுன்னா ஒன்லி இனர்சியல் பிரேம் மட்டும் டீல் பண்ணும். அப்ப இதை யாரை டீல் பண்ணாது, நான் இனர்சியல டீல் பண்ணாது. ஸோ அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒன்லி இனர்சியல் பிரேமுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ரிலேட்டிவிட்டி, அதான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்ப இந்த ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் தியரி ரிலேட்டிவிட்டியை யார் வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905ல வந்து அவர் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவருடைய அந்த ரிசர்ச் பேப்பரோட நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன் த எலக்ட்ரோ டைனமிக்ஸ் ஆஃப் என்னது, மூவிங் பாடிஸ் அப்படின்ற அந்த ரிசர்ச் பேப்பர்ல, அந்த ரிசர்ச்ல தான் இதை பத்தி வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். அடுத்து இந்த தியரி வாஸ் ஒரிஜினலி டேர்ம்ட் as ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல்னு சொல்றோம் அப்படின்னா இது வந்து எதுக்கு மட்டும் பொருந்தது, நமக்கு இனர்சியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமுக்கு. அதனால இனர்சியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், அது வந்து வெலாசிட்டி எப்படி இருக்கும், யூனிஃபார்ம். இஸ் யூனிஃபார்ம் அண்ட் இஸ் யூனிஃபார்ம் ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர். அடுத்து ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்றது என்ன அப்படின்னா இது ஜெனரல் தியரி. ஜெனரல் தியரினா எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்கு, இனர்சியல் பிரேம், நான் இனர்சியல் பிரேம். ஆனா பர்டிகுலரா அது நான் இனர்சியலுக்கும் கொண்டு வரன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அதனாலதான் ஜெனரல். ஜெனரல் என்னது, பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே தியரி, திஸ் ஜெனரல் தியரி. ஜெனரல் தியரி எப்ப சொன்னார் அப்படின்னா 1921, கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் பேக்கு தான் வந்து, சரி 1915 நினைக்கிறேன், அந்த ஒரு 10 இயர்ஸ் பேக், அந்த அவ்வளவு டைம் எடுத்துதான் அந்த ஜெனரல் தியரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பாஸ்லேட்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் தியரி. ஸ்பெஷல் தியரியுடைய அந்த பாஸ்லேட்ஸ், ஸ்பெஷல் தியரியில ஒரு 2 பாஸ்லேட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்லேட் என்ன பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆர் த சேம் ஃபார்ம் ஃபார் இங்க ஆல் இனர்சியல் பிரேம். இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அடுத்தது 2வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா velocity of light in vacuum is constant for, அங்க என்ன சொல்லல, இனர்சியல் வேர்ட் யூஸ் பண்ணல. என்ன யூஸ் பண்ணிருக்காரு அவர் வந்து ஆல் பிரேம்ஸ். அது இனர்சியல் ஆர் நான் இனர்சியல் எல்லாத்துக்குமே பொருந்தும். 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்கு மட்டும் தான் பொருந்தும், ஒன்லி இனர்சியல் பிரேம். நீ ஜெனரலா பிரேம்னு படிச்சுட்டீங்கன்னா அவன் மாத்தி கொடுத்துருவான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்கு மட்டும் தான் பொருந்தும், நமக்கு இனர்சியல் பிரேம் மட்டும் தான், நான் இனர்சியலுக்கு பொருந்தாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எல்லா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் பிசிக்ஸும், அதாவது லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கும். இங்க இனர்சியல் பிரேம்ல, இந்த பிரேம்ல என்ன அமைப்பு இருக்கோ அதே அடுத்த பிரேம்லயும் அதே அமைப்புல தான் இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இது. ஆனா 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். எங்க அப்படின்னா டோட்டலா எல்லாத்துலயுமே யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். எந்த பிரேமா இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட், ஆல் பிரேம்ஸ். அடுத்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஏற்கனவே யார் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா யாரு, லாரன்ஸ். இந்த லாரன்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துதான் ஐன்ஸ்டீன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி இது எல்லாமே அதோடைய எக்ஸ்பிளேஷன் தான். நம்ம ஜஸ்ட் பிரேம்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பிரஷன். இது ஏற்கனவே கலிலியனை பார்த்தா அதே கான்செப்ட் தான் வரப்போகுது. இப்ப நம்ம நேரடியா எங்க போயிடலாம் அப்படின்னா நம்ம லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். இப்ப லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x dash equal to x minus v. இந்த x dash equal to x minus vt மட்டும் தான் எங்க இருந்திருக்கும், கலிலியன்ல இருந்திருக்கும். இப்ப இதுல என்ன வருது, ஒரு டிவைடர்ல root of 1 minus v square by c square.
அப்ப அந்த டிவைடர்ல வரக்கூடிய டேர்ம்னு பாத்தீங்கன்னா என்ன டேர்ம் வருது? 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இந்த வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்ல யாரும் மாற மாட்டாங்க, சி ஸ்கொயர் மாற மாட்டாங்க. அப்ப யார் மட்டும் தான் மாறுவாரு? வி மட்டும் மாறும். அப்ப வியை பொறுத்து எக்ஸ் டேஷ் என்ன பண்ணும்? இப்போ மாறும். அப்ப எக்ஸ் டேஷ்ன்றது லெங்த். அப்ப லெங்த் வந்து இங்க அப்சல்யூட் கிடையாது. அவருடைய வினா வெலாசிட்டி. யாரோட வெலாசிட்டி? ரெண்டு பிரேமுக்குமான ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதை பொறுத்து என்ன பண்ணும்? இப்போ அப்படியே லெங்த் மாறும். ஏன்னா இந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல நமக்கு அந்த 1 டேர்ம் அப்படிதான் சொல்லுது நமக்கு. அடுத்து வந்து ரெண்டாவது என்னது? இப்ப வந்து இது வந்து ஒன்லி எக்ஸ் டேஷ்ல மட்டும் இயங்குச்சுன்னா, அந்த ரெண்டுமே வந்து எதுல இயங்குது? நமக்கு எக்ஸ் திசையில இயங்குது. எக்ஸ் திசையில இருந்துச்சுன்னா எக்ஸ்ல மட்டும் சேஞ்ச் இருக்கும். அதே ஒய் திசையில இயங்குச்சுன்னா இது வந்து மாறி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எழுதிருப்போம். என்ன ஃபார்முலா எழுதிருப்பீங்க? y minus vt by root of 1 minus v square by c square. x dash வந்து அப்படியே x லே வந்துரும். அப்புறம் z dash equal to z. அடுத்து பாருங்க t. டைம் என்ன பண்ணுது? அந்த root of 1 minus v square by c square டேர்ம் இங்கே அந்த அதே ஃபேக்டர் வருது. மேலேயும் vன்ற ஃபேக்டர் இருக்கு. அப்ப அதுவும் என்ன பண்ணும்? நமக்கு யாரை பொறுத்து மாறும்? வெலாசிட்டியை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். டைமும் வெலாசிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். எதாவது சேஞ்ச் ஆகுது? இப்ப லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நமக்கு லெங்த் சேஞ்ச் ஆகுது, டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா, ஆமா எக்ஸ் டேஷ் இங்க வந்து மைனஸ் எடுத்து என்ன போட்டுருக்கீங்க? பிளஸ். ஆனா ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் என்ன பண்ணிடக்கூடாது? அதை வந்து மாத்திடக்கூடாது. ரைட்டா? மேல மட்டும் மைனஸ் எடுத்துட்டு என்ன போட்டுருவோம்? பிளஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரிதான் டி டேஷ்லயும் டி மைனஸ் விஎக்ஸ் பை சி ஸ்கொயர் போல டி பிளஸ் போட்டுருவாங்க. அடுத்து லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பொழுது கலிலியனாக மாறும் அப்படின்னா, இந்த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எந்த ஃபேக்டர் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுது? எந்த ஃபேக்டர் வந்து சேஞ்ச் பண்ணுது நமக்கு? அந்த 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஃபேக்டர் தான் நமக்கு அதை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுது. லெங்த்தை மாற வைக்கிறது, டைமை மாற வைக்கிறது எல்லாமே இந்த ஃபேக்டர் தான். அப்ப இந்த ஃபேக்டரோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா, அல்லது ஆல்மோஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னா 1க்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா நமக்கு எக்ஸ் டேஷ் என்ன வரும்? எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் மைனஸ் விடி பை ரூட் ஆஃப் டேர்ம். இப்போ ரூட் ஆஃப் டேர்மோட வேல்யூ 1 வந்துருச்சு. அப்ப என்ன வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் சிடினே வந்துடும். எதுக்கு போயிடும்? அப்ப கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஈக்குவல் ஆயிடும். அப்ப இந்த ரூட் ஆஃப் டேர்ம் 1 வரணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் வேல்யூ என்ன வரணும்? நமக்கு 0 வரணும். அப்ப என்ன 1 வரும்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் வந்து 1 வரணும். அப்படின்னா ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 1 மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிற டேர்ம் என்ன வரும்? நமக்கு ஆல்மோஸ்ட் 0 வரணும். அப்ப வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஆல்மோஸ்ட் என்ன வரும்? நமக்கு 0வாக இருக்க வேண்டும். இது எப்ப 0வா இருக்கும்? சி ஸ்கொயர் வந்து மாற போறது இல்ல. 0னா எப்ப 0வுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னா, பி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எது கம்மியா இருக்கணும்? இந்த மேல இருக்கிற இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா, யாரோட? சியை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் வகுக்கும் போது அதோட வேல்யூ கிட்டத்தட்ட நமக்கு 0.0 அந்த ரேஞ்சில கிடைக்கும். அப்ப பியோட வேல்யூ, அதாவது இந்த பி பை சி இருக்கு இல்லையா, பி பை சியோட வேல்யூ 1 ரொம்ப ரொம்ப கம்மியா அல்லது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால், இதுக்கான கண்டிஷன் என்னன்னா வி வெரி வெரி லெஸ் தென் சி. வி ஆனது சியை விட மிக மிக குறைவாக இருந்தால் நமக்கு வந்து லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா மாறும்? கலிலியனா மாறும். அதனாலதான் நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய நிறைய இயக்கங்கள் நியூட்டன்ஸ் லாவை உபயோக பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம பார்க்கக்கூடிய பெரும்பாலான இயக்கங்கள் எல்லாமே சியோட கம்மியான ஸ்பீடு உள்ளதுதான். இப்ப நீங்க ஒரு பேருந்தின் இயக்கம் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா மணிக்கு ஒரு 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போகும், அவ்வளவுதான். ஆனா லைட் வந்து ஒரு மணிக்குல செகண்டுக்கே 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். இப்ப நீங்க சியோட ஒப்பிடும்போது நம்ம போகக்கூடிய நம்ம ராக்கெட்டோட வேகமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிளைட்டோட வேகமே மணிக்கு ஒரு 800 கிலோமீட்டர் வேகம் தான் போகும். அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான வேகம் தான். அப்ப அதனாலதான் நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து நியூட்டன்ஸ் லாவே உபயோக பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். பெருசா வந்து நம்ம எதுக்கு போக வேண்டியதில்லை. எதுக்கு லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ எதுக்கு போக வேண்டியதில்லை. குவாண்டம் மெக்கானிக்ஸ் பெருசா யூஸ் பண்ண வேண்டியிருக்காரு. என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பொழுது கலிலியனாக மாறும்? எப்பொழுது மாறும்? பி வெரி வெரி லெஸ் தென் சி. இதான் அப்படிதான் கேட்பாங்க. இது ஏற்கனவே நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு டிஆர்பி கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா.
அடுத்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இன்வேரியண்டா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எலக்ட்ரோமேக்னடிக் வேவ் ஈக்குவேஷன் இன்வேரியன்ட் அண்டர் த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா கலிலியன்ல இது வேரி ஆகும்னு பார்த்தோம். அவரை மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனும் என்ன பண்ணாது, லாரன்ஸை பொறுத்து இன்வேரியண்டா இருக்கும். அடுத்து 4 டைமென்ஷனல் வேல்யூம் எலமெண்ட், இதுவும் என்னது இன்வேரியன்ட். அடுத்து லெங்த், டைம் அண்ட் சைமல்டேனியட்டி, அத ஒரே நேரத்தில் நகரக்கூடிய நிகழ்வு, இது எல்லாமே என்னது which are absolute in எங்க absolute in எங்க நியூட்டோனியன் ரிலேட்டிவிட்டில. ஆனா இங்க ஸ்பெஷல் தியரம் ரிலேட்டிவிட்டில நாட் அப்சல்யூட். நியூட்டோனியன் ரிலேட்டிவிட்டில, நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்ல அல்லது கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல லெங்த், டைம், சைமல்டேனியட்டி இது எல்லாமே மாறாது, அப்சல்யூட்டா இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஸ்பெஷல் தியரம் ரிலேட்டிவிட்டில என்னென்னலாம் மாறும், லெங்த், டைம், சைமல்டேனியட்டி இது எல்லாமே மாறும். எல்லாமே அப்சல்யூட் இல்ல, இது எல்லாமே ரிலேட்டிவ். அப்சல்யூட்னா யாரையும் சார்ந்திருக்க கூடாது, ரிலேட்டிவ்னா யாரையாவது என்ன பண்ணிருக்காது, சார்ந்து இருக்கும். ரைட்டா? அப்ப லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னென்னலாம் இன்வேரியன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரோமேக்னடிக் வேவ் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அடுத்து என்னது 4 டைமென்ஷனல் வேல்யூம் எலமெண்ட், இது 3 வந்து இன்வேரியன்ட் பார்த்தோம். லெங்த், டைம், சைமல்டேனியட்டி, அடுத்தது மாஸ் பாக்குறோம். மாஸும் என்னதான் அப்சல்யூட் இல்ல, எதை பொறுத்து, ஸ்பெஷல் தியரம் ரிலேட்டிவிட்டியை பொறுத்து. ஓகே, அடுத்து நம்ம வந்து லெங்த் கான்ட்ராக்ஷன். லெங்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா 2 ஃப்ரேம் எடுத்துக்கிறோம், எஸ் ஃப்ரேம், இன்னொன்னு எஸ் டேஷ். இப்ப எஸ் டேஷ்ன்ற ஃப்ரேம்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ராட் வச்சிருக்காங்க. இப்ப எஸ் டேஷ்ன்ற ஃப்ரேம் என்ன பண்ணுது, வீன்ற வேகத்துல நகருது. இப்ப இந்த ராடோட லெங்த எஸ் டேஷ்ல இருக்கிற ஒருத்தர் அளக்குறாரு. எஸ் டேஷ்ல இருக்கிறவர் அளக்கும் போது அவர் வந்து எங்க இருக்கிறாரு, அதே ஃப்ரேம்ல இருந்து அதே ஃப்ரேம்ல உள்ள ராடோட லெங்த் அளக்குறாரு. அப்ப அவருக்கு அப்படி நீளம் வந்து 1 மீட்டர் அப்படின்னு அளக்குறாருன்னா, அடுத்து வந்து எஸ்ன்றவர் இன்னொரு ஃப்ரேம்ல இருக்காரு. இன்னொரு ஃப்ரேம்ல என்ன பண்ணலாம், அவர் வந்து ஏதாவது ஒரு ஓய்வு நிலையில இருக்கலாம், அல்லது அவருமே இயக்கத்துல இருக்கலாம், பட் ஆனா சீரான இயக்கத்துல இருப்பார். இப்ப எஸ்ன்றவரும் இந்த ராடோட லெங்த் அளக்குறாரு, எஸ் டேஷும் அளக்குறாரு. எஸ் டேஷ் 1 மீட்டர்னு அளந்தாருன்னா எஸ்ஸும் வந்து கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி எவ்வளவு அளக்கணும், 1 மீட்டர். ஆனா ஸ்பெஷல் தியரம் ரிலேட்டிவிட்டியின் படி அதோட லெங்த் என்ன பண்ணும்னா, எஸ் அளக்கக்கூடிய லெங்த் 1 மீட்டரை விட எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும், லெஸ் தென் 1 மீட்டராக இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், லெங்த் கான்ட்ராக்ஷன். இப்போ உதாரணமா வந்து ஒரு பஸ்ல வந்து ஒரு கம்பியோட நீளத்தை நீங்க அளக்குறீங்க, வெளியில இருந்து அளக்குறது வரை எஸ் ஃப்ரேம்ல இருக்காரு. பஸ்ஸுக்குள்ளே இருந்து அந்த கம்பி என்ன பண்றாரு, அவர் அளக்குறாரு. அல்லது சீட்டோட நீளத்தை அளக்குறாருன்னு வச்சுக்குவோம். அந்த சீட்டோட நீளத்தை பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவர் அளக்குறாரு, அவருக்கு 1 மீட்டர்னு தெரியுது. ஆனா வெளியில இருந்து அளக்குறவருக்கு அதோட எப்படி தெரியுது, அவருக்கு கம்மியா தான் தெரியும். அப்படின்றது ஸ்பெஷல் தியரம் ரிலேட்டிவிட்டி. அதான் நம்ம என்ன சொல்றோம், கம்மியா இதுல குறையுது இல்ல, லெங்த் குறையுது இல்லையா, அதனாலதான் அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க, லெங்த் கான்ட்ராக்ஷன். தமிழ்ல வந்து நீள குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதற்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா L = L0 √1 - v²/c². Lன்றது எஸ்ன்றவர் அளக்கக்கூடிய லெங்த், L0ன்றது யார் அளக்கிறது, எஸ் டேஷ் அளக்கிறது. எஸ் டேஷ் அளக்கிறது தான் உண்மையான லெங்த். ஏன்னா அதுலதான் அந்த ராடு இருக்கு, அந்த ஃப்ரேம்ல தான், எந்த ஃப்ரேம்ல ராடு இருக்கோ யார் அளக்கு அந்த ஃப்ரேம்ல இருக்கிறவர் அளக்கிறது தான் ஒரிஜினல் லெங்த். அந்த ஒரிஜினல் லெங்த்துக்கு என்ன பேர் சொல்றோம், நம்ம வந்து ப்ராப்பர் லெங்த் அப்படின்னு சொல்றோம். இப்ப ப்ராப்பர் லெங்த்தை விட அந்த நம்ம அளக்கக்கூடிய அந்த லெங்த் எப்படி இருக்கு, குறைவாக இருக்கு. L less than L0. ஏன் எதை வச்சு நம்ம குறைவா இருக்குன்னு சொல்றோம்னா, இந்த 1 - v²/c² வச்சுதான் நம்ம குறைவா இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா இந்த √1 - v²/c² வேல்யூ வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும், 1 விட கம்மியா தான் இருக்கும். ஏன் 1 விட கம்மியா இருக்கு, ஏன்னா இது வந்து √1 இருந்து என்ன பண்ணிருக்கு, நமக்கு 1 இருந்து கழிச்சு தானே இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும், v²/c²க்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ 1 அந்த வேல்யூ கழிச்சுன்னா கண்டிப்பா ஆன்சர் 1 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப எப்பவுமே √1 - v²/c²ன்றது 1 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப இது 1 விட கம்மியா இருக்கிறதுனால அப்ப அதுக்கு ஒரு L வந்து L0 விட எப்படி இருக்கும், கண்டிப்பா கம்மியா இருக்கும். அடுத்து இந்த √1 - v²/c² எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இந்த v²/c அதுல உள்ள v/c பீட்டான்னு எழுதுறாங்க, பீட்டான்னு எழுதிக்கலாம். அப்ப therefore என்ன வரும், நமக்கு வந்து 1 - β² அப்படின்னு எழுதலாம். இப்ப வந்து பீட்டான்னு எங்கேயாவது நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா
அதாவது இந்த ரிலேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பீட்டான்றது எதுக்கு பதிலாக பீட்டா யூஸ் பண்றோம், நம்ம வந்து பி பை சிக்கு பதிலாக பீட்டா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். எங்கேயாவது பீட்டான்னு போட்டிருந்தாங்கன்னா அது பி பை சியை குறிக்கும். பீட்டா ஸ்கொயர்னு போட்டிருந்தாங்கன்னா வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அதை குறிக்கும். அப்ப லென்த் வந்து குறையுதுன்னு சொல்றோம். எவ்வளவு குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறையக்கூடிய ஃபேக்டரோட அளவு வந்து √1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். அப்ப இந்த ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர் வந்து √1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இப்ப வந்து அந்த குறையக்கூடிய அளவு வந்து இப்ப நம்ம ரெண்டு சிச்சுவேஷன் சொல்றோம். இப்ப எஸ் பிரைம் வந்து என்ன பண்ணுதுன்னா இப்ப வந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகுது, ரைட்டா? அடுத்து இன்னொரு சிச்சுவேஷன்ல 1 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகுது. எப்போ வந்து நமக்கு அதிகமா குறையும், லெங்த் வந்து குறையும். எப்படியா இருந்தாலும் லெங்த் குறையும். 2 லட்சம் எப்போ 2 லட்சம், அதாவது ஹை ஸ்பீட்ல போகும்போது லெங்த் குறையும், ஸ்பீடு அதிகமாகும் போது லெங்த் குறையும், ரைட்டா? அடுத்து இந்த லெங்த் கான்ட்ராக்ஷனுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா, லெங்த் கான்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு பேரு ஸ்பேஸ் கான்ட்ராக்ஷன் சொல்றோம். அடுத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இதை வந்து யார் வந்து ஜட்ஜஸ் பண்றாருன்னா லாரன்ஸ் அண்ட் பிட்ஸரால்ட். அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிட்ஸரால்ட் கான்ட்ராக்ஷன். லெங்த் கான்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, பிட்ஸரால்ட் கான்ட்ராக்ஷன் அல்லது லாரன்ஸ் பிட்ஸரால்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாரன்ஸ் பிட்ஸரால்ட் கான்ட்ராக்ஷன். அப்ப இதுல இருந்து தான் நம்ம என்ன சொல்றோம், லெங்த் வந்து அப்சல்யூட் இல்ல, அது வந்து அந்த பிரைமோட இயக்கத்தை பொறுத்து என்ன பண்ணும், மாறும் அப்படின்னு சொல்றது. The length of an object is not absolute. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, according to the theory of relativity, the length of an object is not absolute, but it depends upon the எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம், relative motion of the object with respect to the observer. அப்சர்வர் பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இயங்குது அப்படின்றத பொறுத்து மாறும். அது வந்து இட் இஸ் மேக்சிமம். இது எப்ப மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா when the object is at the rest in the observer's inertial system. இப்ப இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு அதாவது எந்த ஒரு லெங்க்த்துமே மாறாத மதிப்பு கிடையாது. அந்த இயக்கத்தின் போது என்ன பண்ணுவது, இயங்குனா மாறும் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளோட லெங்க் எப்பொழுது மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்கும்போது, அப்சர்வரை பொறுத்து ரெஸ்ட்ல இருக்கும்போது, யாரை பொறுத்து, யாரை வந்து அதை அளக்குறாங்களோ அவங்களை பொறுத்து எப்படி இருக்கும்போது, அது ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அவருக்கு நீளம் கூடுதலா தெரியும். அது அப்பதான் கிடைக்கிறது ஒரிஜினல் லெங்த். மற்றபடி அது எப்போது இயக்கத்தில் இருந்தாலும் நீளம் வந்து எப்படிதான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அதோட மீனிங். அடுத்து in other words, the length of an object measured in frame moving with respect to an observer is smaller than the length of the same object as observed in the stationary frame. இது என்ன அப்படின்னா, மூவிங்ல இருக்கிறவர் அளக்கிறதோட மூவிங்ல அளக்கிறது வந்து கம்மியா இருக்கும். எதை விட அப்படின்னா ஸ்டேஷனரியில இருந்து அளக்கக்கூடியவர் அளக்கிறத விட அப்படின்றது. இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அடுத்து லெங்த், இந்த பாயிண்ட் பாத்துங்க. லெங்த் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. இப்ப அந்த பொருள் எக்ஸ் திசையில் நகர்ந்துச்சுன்னா அதோடைய நீளம் வந்து எக்ஸ் திசையில மட்டும்தான் அதிகரிக்கும், ஒய் திசையில என்ன பண்ணாது, அதிகரிக்காது. இப்ப வந்து ஒரு ஸ்பெரிக்கல் அல்லது ஒரு வட்டம் வந்து போகுது. வட்டம் வந்து எப்படி போகுது அப்படின்னா எக்ஸ் திசையில போகுதுன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த வட்டம் வந்து எக்ஸ் திசையில போகுது. எக்ஸ் திசையிலன்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனிச்சுன்னா வட்டத்தோட இந்த பகுதி தான் அதிகரிக்கும். அப்ப இது என்ன ஆகும், நமக்கு இப்படிதான் இதோடைய அளவு என்ன பண்ணாது, நமக்கு அதிகரிக்காது. அதே இந்த திசையில போனுச்சுன்னா இது வந்து அதிகரிக்காது. எது அதிகரிக்கும், மேல உள்ளது, அந்த ஹைட் வந்து அதிகரிக்கும். இப்ப ரொம்ப வந்து ஹைட்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல் நோக்கி போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் ஆயிடலாம், ரைட்டா? ஏன்னா அவருடைய ஹைட் வந்து என்ன பண்ணும், குறையும். இப்போ குண்டா இருக்கிறவங்க வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல போனீங்கன்னா என்ன ஆயிடலாம், ஆமா ஒல்லி ஆயிடலாம். பட் ஹைட் வந்து குறையாது. அவர் மேல் நோக்கி போகும்போது நம்மளுடைய பாடி சைஸ் என்ன பண்ணாது, அது வந்து குறையாது. இப்போ எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல உள்ள லெங்த் மட்டும் தான் என்ன பண்ணும், நமக்கு குறையும். இப்போ உதாரணமா ஒரு அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல போனுச்சுன்னா அது என்ன ஆகும், அதோட நீளம் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். இந்த மாதிரி மாறும், ரெக்டாங்கிளா மாறும். ரெக்டாங்கிளா இப்படி இந்த மாதிரியான ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதுவே இந்த டைரக்ஷன்ல போயிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரெக்டாங்கிளா மாறும்.
இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்ப நார்மலா லென்த், அதாவது ஸ்கொயர் வந்து என்ன மாறும், ரெக்டாங்கிளா மாறும். சர்க்கிள் என்ன மாறும், எலிப்ஸா மாறும். அதே ஸ்பியர் என்ன மாறும், எலிப்சாய்டு மாதிரி மாறிடும். ரைட்டா? அது வந்து நமக்கு கேட்பாங்க. அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, a rod 1 meter length is moving along its length with a velocity எவ்வளவு அப்படின்னா 0.6c. calculate its length as it appears to ஒன்னு an observer on the earth, இன்னொன்னு moving with the rod itself. ஃபர்ஸ்ட் இதுல மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அதாவது a rod 1 meter long, 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி, மூவிங் அலாங் இட்ஸ் லெங்த், அப்படியே லெங்த், அதாவது இதான் வந்து நமக்கு ராட் அப்படின்னா இதான் வந்து லெங்த், இது வந்து அதோடைய பிரெத். ரைட்டா? எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்றான், அதனுடைய லெங்த் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு சொல்றான். ரைட்டா? மூவிங் இட்ஸ் லெங்த் வித் எவ்வளவு வேகத்துல போகுது, 0.6 வேகத்துல போகுது. அப்ப v ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு, இங்க 0.6 எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கேள்வி கேட்கறான்னு பாருங்க. அதோட லெங்த் வந்து என்ன மாறும், யாரை பொறுத்து, ஒருத்தர் எர்த்ல இருந்து அப்சர்வ் பண்றாரு, இன்னொருத்தர் எங்க இருக்காரு, மூவிங் வித் த ராட் இட் செல்ஃப்னா அந்த ராடு எதுல மூவ் ஆகுதோ, இப்ப வந்து ராடு மூவ் ஆகுதுன்னா ராடு மட்டும் தனியா மூவ் ஆகாது. இப்ப வந்து உதாரணமா இப்ப இடத்துல இருந்து ஒரு ராடை எடுத்துக்கிட்டு ஒரு ராக்கெட் வந்து மேல போகுதுன்னு வச்சுப்போம். ராக்கெட்லயே ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் பூமியில இருக்காரு. பூமியில இருக்கிறவரும் அந்த ராடோல இருந்து மெஷர் பண்றாரு. அதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் அப்சர்வர் ஆன் த எர்த், எர்த்ல இருக்கிற அப்சர்வரை பொறுத்து அவருடைய நீளம் என்ன ஆகும். ரெண்டாவது கொஸ்டின் என்னது, எங்க இருக்காரு அவரு, மூவிங் வித் த ராட் இட் செல்ஃப்னா அந்த ராக்கெட்லயே இருக்காரு. ராக்கெட்ல தானே ராடு இருக்கு, ராடு எங்க இருக்கோ அதே பிரேம்ல இருக்காரு. ரெண்டு பேரையும் பொறுத்து லெங்த் என்ன ஆகும்னு கேட்கறான். அதான் கேள்வி. இப்ப ரெண்டாவது இப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் உள்ளவரை பொறுத்து என்ன ஆகும், ரெண்டாவது உள்ளவரை பொறுத்து என்ன ஆகும். ஃபர்ஸ்ட் உள்ளவரை பொறுத்து, ஃபர்ஸ்ட் உள்ளவரை இங்க பூமியில இருக்காரு, ராடு வந்து ராக்கெட்ல இருக்கு. சோ இவரை பொறுத்து அது என்ன பண்ணுது, இயக்கத்துல இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் உள்ள இடத்துல இருக்கிறவரை பொறுத்து அதோடைய வேல்யூ, அதோடைய லெங்த் கான்ட்ராக்ட் ஆகும். செகண்ட்ல இருக்கிறவர் எங்க இருக்காரு, ராடோட கூடவே இருக்காரு. அதனால அவரை பொறுத்து என்ன பண்ணாது, நமக்கு லெங்த் வந்து மாறாது. ஏன்னா அவரை பொறுத்து ராடு இஸ் ஸ்டேஷனரி, என்ன இல்ல, இயக்கத்துல இல்ல. ரைட்டா? இப்ப நம்மளை பொறுத்து அந்த ராடு வந்து ரிலேட்டிவ் மோஷன்ல இருந்தாதான் அது கான்ட்ராக்ட் ஆகும். நம்மளை பொறுத்து அது வந்து எந்த இயக்கத்துல இல்ல, ஸ்டேஷனரி இருக்குன்னா என்ன ஆகாது, கான்ட்ராக்ட் ஆகாது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். கால்குலேஷன், ஃபர்ஸ்டுக்கான கால்குலேஷன் என்னது, நமக்கு எல் நாட் வந்து எல் நாட்ன்றதான் அவருடைய அவங்க கொடுத்துருக்க உண்மையான லெங்க்ன்றதான் எல் நாட்னு வச்சுக்கிறோம். அடுத்து வந்து என்ன ஃபார்முலா, எல் ஈக்குவல் டு எல் நாட் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். நீங்க அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா எல் நாட்டுக்கு மேல 1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்ல வி ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 0.6c கொடுத்துட்டான். அப்ப வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் என்ன வரும், நமக்கு 0.6c ஸ்கொயர், அதாவது வி ஸ்கொயருக்கு பதிலாக பை சி ஸ்கொயர். இப்ப என்ன பண்ணிடலாம், நமக்கு வந்து 0.6 ஆரோட ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இஸ் கேன்சல். அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு வந்து இந்த வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயருக்கு பதிலாக 0.6 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். 0.6 ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு, 0.36. 1 மைனஸ் 0.36 ஈக்குவல் டு 0.64. 0.64க்கு நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா 0.8. அப்ப எவ்வளவு குறையுது நமக்கு, அப்ப வந்து பூமியில இருக்கிறவருக்கு அது வந்து எத்தனை மீட்டரா மாறும், 1 மீட்டர் லெங்த் இருக்கக்கூடிய ராடு அவருக்கு 80 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தெரியும். ரைட்டா? வேற அவஸ்தானா. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அட்ரஸ். இது நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஸ்கொயர் வந்து என்ன மாறும், நமக்கு ரெக்டாங்கிளா மாறும். சர்க்கிள் வந்து என்ன மாறும், நமக்கு எலிப்ஸா மாறும். அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 என்னது, the apparent length of the rod in the direction of motion moving with a velocity is 1 meter. What is the length of the rod at rest? இது வந்து ரிவர்ஸ்ல கேட்டிருக்கான். என்ன ரிவர்ஸ்ல கேட்டிருக்கான், அவருடைய apparent length கொடுத்துட்டான், எல் கொடுத்துட்டான். என்ன கேக்குறாங்க, ரெஸ்ட்ல இருக்கும்போது என்ன லெங்க்த்னு கேக்குறான், எல் நாட்டு கேக்குறான். வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டான் 2 இன்ட்டு 10⁸ மீட்டர். சேம் ஃபார்முலா, பட் வந்து ரிவர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்ம எல் நாட்டு கண்டுபிடிக்கணும். அதனால எல் நாட்டுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். எல் நாட்டு ஈக்குவல் டு எல் பை ரூட் ஆஃப் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி வியோட வேல்யூ வந்து 2 இன்ட்டு 10⁸ போட்டுக்கிட்டோம். விசிக்கு வந்து 3 இன்ட்டு 10⁸ போட்டுட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா
இந்த பக்கெட் கேட்டையும் பண்ணிடலாம், நீங்க அடிச்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர் எத்தனை 9. இப்போ 9 இங்க பெருக்குவீங்க, 9 இங்க பெருக்குனீங்கன்னா இது 9 ஆயிடும். இங்க ஒரு 4, 9 4 போச்சுன்னா 5, 5/9 ரூட் ஆஃப் 5/9 கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 1 ரூட் ஆஃப் 5/9. 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3 அப்படியே வந்து 1/3 வரும். 1/3 எங்க ஏறும், 3 மேல போயிடும். அப்ப 3/√5. ரூட் 5ஓட மதிப்பு எவ்வளவு, 2.236. 2.236 கரெக்டா அது? சரி, ஓகே தான். ஆல்மோஸ்ட் 2 கொடுங்க, என்ன வந்து பார்ப்போம். இதே போல எக்ஸாம்பிள் 3 என்ன கேட்டிருக்காங்க, rad has a length 2 meter. Find its length when carried in a rocket with a speed 2.7 into 10⁸. இது அதே டைரக்டான கொஸ்டின் தான். L equal to L naught root of 1/1 minus v square by c square. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா 1 minus v க்கு பதிலா 2.7 சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்க. கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.81 கிடைக்குது. இதுல அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணிடலாம். அது மாதிரி 2.7க்கும் 3க்கும் நீங்க அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா 1 3 3 0.9. 0.9 ஸ்கொயர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் என்ன வந்து நமக்கு 0.81 வந்துடும். 1 minus 0.81 0.19. இந்த 0.19க்கான ரூட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.436. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 872 மீட்டர். Similarly, example 4 எதுவும் டிஃபரெண்ட் இருக்கா? இல்ல, the length of the rod is found to be இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா length of the rod is found to be half of its length. அப்ப வந்து length of the rod L வந்து அதோட ஒரிஜினல் லென்த் கூட எத்தனை மடங்கு இருக்கு, half தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கேக்குறான், ஸ்பீடு கேக்குறான். இதுல வந்து v கண்டுபிடிக்கணும். எல்லும் எல்லாட்டும் அவன் கொடுத்துட்டான், கம்பாரிசன் கொடுத்துட்டு v கேக்குறாங்க. இப்ப நமக்கு ஃபார்முலா என்னது, அதே L equal to L naught இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். பட் L-க்கு மேல 1/2 L naught வச்சுக்கிறீங்க. அப்ப இந்த L இருக்கிற இடத்துல 1/2 L naught சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப இந்த L naught என்ன இருக்கு, நமக்கு கேன்சல் ஆகுது. அப்ப 1/2 equal to root of 1 minus v square by c square. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதை ரெண்டு ஸ்கொயரிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு 1/4 வந்துருது, இங்க ரூட் போயிடுது. அதுக்கப்புறம் இதை வந்து இதுல இருந்து v square by c square எடுத்திருக்காங்க. v square by c square எடுக்கும்போது இந்த 1 அந்த சைடு போகும். 1 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு -1 வரும். இங்க இருக்கிற மைனஸ் இது வந்து -1 வரும், 1/4 பிளஸ்ல வரும். ஆனா இங்க v square by c square ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ரிவர்ஸ் ஆயிடும். 1 minus 1/4. இல்ல அப்படின்னா நீங்க v square by c square எங்கிட்டும் 1/4 எங்கிட்டும் கொண்டு வந்துடலாம், மைனஸ் எங்கிட்டும். இது அப்படியே எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 3/4 வந்துடும். அப்ப v square by c square equal to 3/4. அப்ப இது திரும்ப என்ன பண்றாங்க, இதுக்கு ரூட் எடுக்கிறாங்க. ரூட் எடுத்தா என்ன கிடைக்குது, நமக்கு v by c வருது. 3யோட ரூட் வந்து √3, 4ஓட ரூட் வந்து 2. 3யோட வேல்யூ √3யோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளவு, √3 equal to 1.732. அது அப்படியே நீங்க 2ஆல வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.866 சி அப்படின்னு கிடைக்கும். இந்த அப்ராக்சிமேட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, ஞாபகம் இருக்கா? அப்ராக்சிமேட் 5க்கு ரூட் வந்து என்ன வந்துச்சு நமக்கு, √5 2.236. அப்ப 5க்கு பக்கத்துல உள்ள வேல்யூ எது, நமக்கு தெரிஞ்ச ரூட் வந்து 2 4 இல்லையா? அப்ப 5 வந்து 4 + 1 பிரிச்சுக்கலாம். பிரிச்சீங்கன்னா 4ஓட ரூட் வந்து 2. அதுக்கப்புறம் 1/1 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஏதாவது டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 4 இன்ட்டு இங்க 1 தானே மிச்சம் இருக்கு, ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த நம்பர் ப்ளஸ் 1 இன்ட்டு 4 பண்ணீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 2/5 வரும். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 + 1/4 2 + 1/4 ஈக்குவல் டு 2.25. அப்ப வந்து 5ஓட ரூட் வந்து அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். அது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வரைக்கும் கரெக்டா வரும். இப்ப நீங்க இதே மாதிரி நீங்க வேற எதுக்கு நீங்க செஞ்சு பாக்குறீங்கன்னு பாக்கலாம். இப்ப 6க்கு செஞ்சு பாருங்க. 6க்கு வந்து நீங்க கால்குலேட்டர் போட்டு ரூட் கண்டுபிடிங்க. 6ஓட ரூட் எவ்வளவு, √6. கால்குலேட்டர் போடுங்க. √6 என்ன வருது, 2 புள்ளி தான் வரும். அதுக்கும் இதான நீங்க எல்லா ரூட்டையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியாது. 2.449.
அப்ப இது என்ன வரும்னா, இப்ப 6 வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்? 4 பிளஸ் 2 பிரிக்கலாம். 4 பிளஸ் 2 பிரிச்சீங்கன்னா 4ஓட ரூட் எதுன்னு 2. அப்புறம் பிளஸ் இந்த 2 போடுங்க. 2 பை சாரி இது ஆமா இல்ல 2 பை வந்து இங்க பேலன்ஸ் 2 இருக்கா? பேலன்ஸ் 2. ஆமாப்பா 2 பை வந்து என்ன வருது நமக்கு வந்து? ஆமா 2 பை 1 இன்ட்டு 4 வரும். கரெக்ட் தான். இப்போ 2 பை 1 இன்ட்டு 4 போட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து இதே அடிச்சீங்கன்னா 1 இது 2. அப்ப என்ன வரும் நமக்கு வந்து 2 புள்ளி 5 பக்கத்துல வரும்.